ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, கத்தரிக்காய் விதை முதல் நடவு வரைய நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு பதில் தான் இந்த ஷார்ட் வீடியோ. இப்போது நம்ம கத்தரிக்காய் சாகுபடி பண்ண போகிறோம். கத்தரிக்காய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 முறை நல்லா வந்து உழவு ஓட்டிக்கணும். அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு தனியாக வந்து உழவு அடித்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, விதையை வந்து சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி விதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில பேர் ஹைப்ரிட் போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். அந்த விதையை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக காட்டில் வந்து விதையை வந்து நடவு பண்ண முடியவே முடியாதுங்க. அந்த விதையானது நம்ம அந்த உழவடிச்ச மண்ணில் வந்து நல்லா மம்முட்டி நல்லா ஒன்று போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்தி விட்டுக்கணும். நல்லா மணலாக புழுதியாக இருக்கிறதாண்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்றோல நல்லா கொத்தி விட்டுக்கணும். கொத்தி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையானது வாங்கிட்டு வந்து அதை நாற்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாவணும். பாவி நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சறது, அதுக்கு உரம் கொடுக்குறது தான் உங்களுடைய வந்து வேலை. இப்போது நாற்று வந்து பாவியாச்சு. இந்த நாற்று பாவி எத்தனை நாள் கழித்து அந்த செடியை வந்து பிடுங்கி அந்த இடத்துல நடணும் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, ஒரு 25லேருந்து ஒரு 30 நாள் வரைய பார்த்திங்கன்னா இந்த நாற்றாங்காலில் அந்த நாற்று வந்து செடி வந்து இருக்கும். அந்த செடியை பிடுங்கி தான் நம்ம எங்கே நடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு செடியாக வந்து இடைவெளி விட்டு நீங்கள் வந்து நடவு பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கத்தரி வந்து நாற்று பாவிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செடியை வந்து பிடுங்கணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாசனம் பண்ணிடணுங்க. அப்போனா தான் அந்த செடியை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்த தேர்வு பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தரிக்காய் வந்து நட செய்யணும், நீங்கள் வந்து தேர்வு பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ பார் கட்டி எல்லாம் ரெடியாக வந்து வச்சுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு பாராக வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பாசனம் பண்ணி வச்சிடணுங்க. ஏன் வந்து தண்ணீர் பாசனம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை அப்போனா தான் அங்கே போய் நடவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த தண்ணீர் பாசனம் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போது இந்த பிடுங்கி வச்ச கத்தரி செடியை அப்படியே இங்கே கொண்டு போய் இடைவெளி விட்டு நீங்கள் நடவு செஞ்சாலே போதுமானதுங்க. இவ்வளவு தான் கத்தரிக்காய் விதையிலேருந்து நடவு பண்ணுறது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கத்தரிக்காய் சாகுபடி உழவு முதல் அறுவடை வரைய என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதையும் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.